சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பு தான் எதிரியே. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இனிப்பை சாப்பிடாம ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க சேஃபாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாப்பிட்ருவாங்க. அப்படி அவங்க சாப்பிடும் போது சுகர் கொஞ்சம் அதிகமாகி சிக் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்வீட்டை சாப்பிடாம அவங்க கண்ட்ரோல்டாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் தப்புன்னு தெரிஞ்சும் அதை செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம செஞ்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணுறாங்க, சுற்றி இருக்கவங்க கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான பாவங்களாகிய பொய் சொல்கிறது, புரணி பேசுறது, ஆல்கோஹால் குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, இப்படி உலக பிரகார பாவங்களில் நம்ம ஈடுபட்டுறோம். எப்படி சுகர் சாப்பிட்டா சுகர் வியாதி இருக்கவங்களுக்கு அது கெடுதலோ அதே மாதிரி நம்ம பாவத்தில் ஈடுபடும் போது உலக பிரகாரமான பாவங்களில் ஈடுபடும் போது அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்தாயிடும். வேதத்தில் பாருங்க, சங்கீதம் 19:13 போட்டிருக்கு, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமாங்க, ஒரு சில நேரம் நம்மளால ஒரு சில காரியங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே பொய் அருவி மாதிரி கொட்டும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புரணி பேசாம தூக்கமே வராது. அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நம்ம தேவனிடத்துல கேட்கும் போது தேவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏசப்பா, எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாமல் இருக்கணும், துணிகரமான நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவனிடத்துல உதவி கேட்கும் போது, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கும் போது தேவன் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கொடுத்து அந்த விஷயத்திலிருந்து வெளியே வர துணிகரமான பாவத்தை செய்யாதபடி உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வார். அதனால எப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாவத்தில் ஈடுபடணும் அப்படின்னு தோணுதோ அப்பெல்லாம் நீங்கள் தேவனிடத்துல, ஏசப்பா எனக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது, என்னோட இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, என் சிந்தையை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நீங்க சொல்லி கேட்கும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். துணிகரமான பாவங்களுக்கு விலகிருங்க, ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். The worst enemy for the diabetic patients are sugar. If they intake any sweets or any food that contains a lot of sugar, it will affect their health and it will increase their sugar level and they will fall sick. Even if they try hard not to eat sweet, sometimes they will be tempted when they see their favorite sweet and they will lose self-control and they will eat it. Likewise, in our life, we know that some things are wrong, that those things are sinful, but still we willfully do that because we do not have self-control and fall back in our spiritual life. Look what the Bible says in Psalm 19:13. Keep me safe also from willful sins. Don't let them rule over me, then I shall be perfect and free from the evil of sin. Yes, if you want to be perfect and free from all the evil of sin and you do not have self-control, don't worry. Whenever you are tempted to do something sinful, just close your eyes and ask the help of our God and He will help you. So instead of letting the sin rule you, you will overcome it and you will not involve in any kind of sinful activities. So whenever you are tempted to do something sinful, surrender yourself to God and ask His help and guidance and He will help you to stay away from sinful things. Overcome the sin with the help of God and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.